டாக்டர் திவாகர் அவர்கள் எப்பயுமே ஒரு விடயம் ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, மக்கள் என்ன ரசிக்கிறாங்க, சோசியல் மீடியாவில் இருக்கிற எனக்கு வேண்டாத நபர்கள் தான் இப்படி தேவையில்லாத விடயங்கள், நெகட்டிவ் விடயங்களை பரப்பி கொண்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, அவரை ஒரு பெரிய சேனல்ல இருக்கிற ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவர், நீங்கள் உங்களுக்கு கற்பனை உலகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு மக்கள் சப்போர்ட்டை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ஆங்கர் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்து வச்சாரு. அவருக்கு அப்புறம் தான் பல பேர் ஆங்கர் அப்படின்னு சொல்லி திவாகர் அவர்கள் மூலம் அவங்களுடைய முகத்தை காமிச்சாங்க. நான் இதுப்பா, நானும் ஆங்கர் தான்ப்பா, இப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி திவாகர் அவர்களை பற்றி குறை சொன்னவர்கள், கேள்வி கேட்டவர்கள், மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டவங்க எல்லாருக்குமே திவாகர் அவர்கள் செருப்படி கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அதை பார்க்கக்குள்ள எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமா இருக்கு. சரியா? ஏன் அப்படின்னா, இந்த சில மனிதர்கள் அவங்களே சில முடிவுகள் எடுத்துக்கொள்ளுவாங்க. வெள்ளையா இருக்கிறவன் தான் ஹீரோ, ஹைட்டா இருக்கிறவன் தான் ஹீரோ, ஸ்லிமா இருக்கிறவன், சிக்ஸ் பேக் வச்சிருக்கிறவன் தான் ஹீரோ, நல்ல முடி இருக்கிறவன் தான் ஹீரோ அப்படின்னு இந்த சினிமா மோகத்திலேயே இந்த நிஜத்துல இவங்களெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களே ஒரு கற்பனை பண்ணுவாங்க. அது எப்படி அமையும்னா, அடுத்தவர்களை புல்லிங் பண்றதுக்கு, டீசிங் பண்றதுக்கு இப்படிப்பட்ட நபர்களால பல ஆண்களும் சரி பெண்களும் சரி மன உளைச்சலுக்குள்ள உள்ளாயிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு திவாகர் அவர்கள் இந்த பிக் பாஸ் 9 தமிழ்ல பண்ணி கொண்டிருக்கிற சம்பவம், அவருக்கு மக்கள் கொடுக்கிற ஆதரவு சிறப்பு, நல்ல பாடம். ஸோ மக்களை, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விடயம் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 8 அக்டோபர் 2029க்கான டே 3க்கான ஓட்டிங் ரிசல்ட் நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்தால் அதையும் கேளுங்க, நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். டனிஸ் வியூ, டனிஸ் வாய்ஸ் என்னுடைய முதலாவது 3வது சேனல், அதுலேயும் தொடர்ந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வருது. அதுக்கும் உங்களுடைய ஆதரவை தாங்க, பெல் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம், இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட இந்த முதலாவது வார நாமினேஷன்ல 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேரோட ஓட்டிங் நிலவரம் 1ல இருந்து கடைசி வரைக்கும் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதிரை சவுந்தரராயன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க. திங்கட்கிழமை மாலையிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க தான் அந்த முதல் இடத்துல இருக்காங்க. ஆதிரை அவர்களை பாத்தீங்கன்னா, அவங்க பிக் பாஸ்ல போனதுக்கு என்னத்தை பண்ணணுமோ அதை சரியா கரெக்டா நிதானமா பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களுடைய வேலைகளை அவங்க கரெக்டா பாக்குறாங்க. அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனாலேயே அவங்களுக்கான ஓட் வருது. 23.33% ஓட்டு, அதாவது 49,275 ஓட் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் முதலாவது நபர் பிக் பாஸ் சீசன் 9ல ஃபர்ஸ்ட் 50,000 ஓட்ஸை தாண்ட போற நபர். வாழ்த்துக்கள் ஆதிரை. 2வது இடத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர் அவர்கள். சத்தியமா திவாகர் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு பாடம். இவருக்கெல்லாம் ரசிகர்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டவர்களுக்கு பாருடா என்னுடைய மக்களை அப்படின்னு காமிக்கிறார் பாருங்க, சிறப்பு. திவாகர் அவர்களுக்கு 21.41% ஓட், 41%, 45,230 ஓட் திவாகர் அவர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ திவாகர் அவர்களுக்கும் ஆதிரை அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 4,000 ஓட் தான் டிஃபரெண்ட். 3வது இடத்துல வியானாவை பொறுத்த வரைக்கும் பக்கா பெய்ட் செட்டப் தான். அவங்களுக்கு வந்த ஓட்டுல 95% இந்த பெய்ட் போர்ட்ஸ், ரோபோட்ஸ் தான் போட்டுக்கொண்டிருக்கு. காசு வாங்கிட்டு பண்ற கூட்டம் தான் பண்ணிக்கொண்டிருக்கு. மக்கள் மத்தியில சப்போர்ட் இருக்காங்கன்னா சுத்தமா இல்லை, 0. பட் ஓகே, பெய்ட் போர்ட்ஸ் மூலம் அவங்க 3வது இடத்துல இருக்காங்க. 17.25%, 36,437 ஓட். 4வது இடத்துல பிரவீன் ராஜ் தேவசகாயம், அவருக்கு 11.05%, 23,344 ஓட். 5வது இடத்துல அப்சரா சிஜே 10.53%, 22,249 ஓட். 6வது இடத்துல கலையரசன் 8.38%, 17,711 ஓட். கடைசி இடம் 7வது இடத்துல பிரவீன் காந்தி அவர்கள் 8.05%, 16,995 ஓட். ஸோ பிரவீன் காந்தி அவர்களுக்கும் கலையரசன் அவர்களுக்கும் இடையில 800 ஓட்ஸ், 800 ஓட்ஸ் தான் டிஃபரெண்ட். சரிங்களா? ஸோ இதுதான் ஓட்டிங் நிலவரம் மக்களே. ஆதிரை அவர்கள் முதலிடம், திவாகர் அவர்கள் 2வது இடம், வியானா 3வது, பிரவீன் 4வது, அப்சரா 5வது, கலையரசன் 6வது,
பிரவீன் காந்தி அவர்கள் வந்து 7வது இடம். இதுதான் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட டே 3 மார்னிங் ஓட்டிங் ரிசல்ட் அப்டேட். ஸோ நீங்கள் யாருக்கு ஓட் போட்டீங்க? ஸோ யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படியான விடயங்களை சொல்ல விரும்பினா சொல்லுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 7 பேரில் இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள வெறும் பெய்ட் சப்போர்ட்டை மட்டும் நம்பி பக்கா ஃபேக்காக பல விடயங்களை பண்ணி கொண்டிருக்க நபர் அப்படின்னா வியானா. அந்த அம்மா இப்போ இருக்கிற ரிசல்ட் படி வெளியில் போக மாட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் டீம் வந்து இது சரி வராது, இப்படியான நபர்கள் தேவையில்லைன்னு முடிவெடுத்து வெளியில் அனுப்புனாங்கன்னா அதுவே இந்த சீசனுக்கு மிகப்பெரிய சிறப்பாக அமையும் அப்படின்றது என்னுடைய பார்வை மக்களே. சரிங்களா? ஊழல் நாட்டுக்கு உதவாது, வீட்டுக்கு உதவாது, பிக் பாஸ் ஷோவுக்கும் அது உதவாது. அதைத்தான் இந்த வியானா பண்ணுறாங்க. பார்த்த இது எங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க.